கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நாம் இன்று பார்க்க போகும் பாடல் கீர்த்தனை புத்தகத்தில் 303 பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் அருள் திரு பரமானந்தம் அவர்கள். பரமானந்தம் அவர்கள் 1873 ஆண்டு செப்டம்பர் 8 பிறந்தார். சங்கரன் கோவில் அருகேயுள்ள பந்தல்புள்ளி என்ற சிற்றூரில் பிறந்தார். இவரது பெற்றோர் ராமசுவாமி என்ற வஸ்தாதி பிள்ளை பேச்சியம்மாள் ஆகும். அவர் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தார். மிஷனரி ஊழியம் செய்ய வெளிநாட்டிலிருந்து வந்த வாக்கர் மிஷனரி அவர்கள் தமிழகத்தின் தென்பகுதியில் பண்ணைவிளை என்ற ஊரில் இறைப்பணி ஆற்றினார். வாக்கர் மிஷனரி மூலம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சங்கரபாணியல் என்னும் தன்னுடைய பெயரை திருமுழுக்கு பெற்று பரமானந்தம் என்று மாற்றிக்கொண்டார். 1903 ஆண்டு பரமானந்தம் அவர்கள் சாராள் அம்மையாரை மணந்தார். 1909 ஆண்டு போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பேசும் திறமை, எழுதும் திறமை, கீர்த்தனை இயற்றும் திறமை ஆகியவற்றை ஒருங்கே பெற்றிருந்தார். இரட்சணிய கீர்த்தனைகள் என்ற கீர்த்தனை நூலையும் இயற்றியுள்ளார். பரமானந்தம் அவர்கள் எழுதிய 10 கீர்த்தனை பாடல்கள் கீர்த்தனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. எழுந்தார் இறைவன், சீரேசு பாலன், அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழுமனதாலே போன்ற பாடல்கள் திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகிறது. இவரது கீர்த்தனைகளுள் எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலை அறியாத கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெரும் புகழ்பெற்ற பாடலாக விளங்குகிறது. இந்த பாடல் சங்கீதம் 103 அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 103 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும் போது முடிவில் இந்த சங்கீதத்தை தான் சொல்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதைத்தான் முதல் வரியாக எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே எந்நாளுமே துதிப்பாய் என்று எழுதியிருக்கிறார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது. கர்த்தர் நமக்கு செய்த அளவற்ற நன்மைகளை மறவாது நாம் தினமும் துதிகளை ஏறெடுக்க வேண்டும். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ. இந்த வரிகளில் தாவீது ராஜா தான் பத்சேபாள் நிமித்தம் செய்த பாவத்தை நினைவு கூர்கிறார். 2 சாமுவேல் புத்தகத்தில் தாவீது எருசலேமில் இருக்கையில் யோவாபையும் அவனோடே கூட சேவகரையும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரையும் அம்மோன் புத்திரரை அழிக்கும்படி அனுப்பிவிட்டார். தன் அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் தாவீது உலாத்திக் கொண்டிருக்கும் போது வெகு சௌந்தரவதியாய் இருந்த பத்சேபாளை கண்டார். அவளை விசாரித்த போது அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாய் இருந்தாள். அவள் உரியாவின் மனைவி என்று தெரிந்தும் பாவமான காரியத்தை செய்தார். பின்னர் பத்சேபாள் தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு செய்தி அனுப்பினாள். தாவீது தன் மறைவாக செய்த இந்த பாவமான காரியம் வெளியே தெரியக்கூடாது என்று நினைத்தார். உடனே யுத்த களத்தில் இருக்கும் உரியாவை அனுப்புமாறு யோவாபினிடத்தில் ஆள் அனுப்பினார். தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போ என்று கூறி ராஜாவின் அரண்மனையிலிருந்து உச்சிதமான பதார்த்தங்களையும் அவன் பின்னால் அனுப்பினார். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே எல்லா சேவகரோடே கூட படுத்துக்கொண்டான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவிடம், நீ பயணத்தில் இருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டார். உரியா தாவீதை நோக்கி, தேவனுடைய பெட்டியும் யோவாபும் மற்றும் நம் எல்லா போர் சேவகரும் யுத்த பாளையத்தில் இருக்கும் போது நான் என் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு எருசலேமிலே உரியா இருக்கிறார்.
உடனே தாவீது ராஜா தான் செய்த பாவமான காரியம் வெளியே தெரியக்கூடாது என்ற எண்ணத்தோடு இரண்டாவது முறையாக உரியாவை எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உரியாவை தன் அரண்மனைக்கு வரவழைத்து அவனுக்கு நிறைய புசிக்க கொடுத்து வெறிக்க பண்ணுகிறார். புசித்து குடித்த பிறகும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் தன் சேவகரோடே படுத்துக்கொண்டான். மூன்றாவதாக தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அந்த நிருபத்தில் போர் முகத்தில் உரியாவை நிறுத்தி அவனை வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று தாவீது ராஜா எழுதியிருந்தார். தன்னை கொல்ல போகிறதற்கான நிருபத்தை தானே எடுத்துக்கொண்டு யோவாபுக்கு கொடுத்தான். யுத்தத்தில் அதே போன்று நடந்தது. தாவீது சேவகனாகிய உரியா மரித்து போனான். தாவீது இந்த செய்தியை அறிவிக்கப்பட்டது. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று பத்சேபாள் கேள்விப்பட்ட போது துக்கம் கொண்டாடினாள். பின்னர் தாவீது பத்சேபாளை தனக்கு மனைவியாக கொண்டார். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் என்று செய்து அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டேன் என்ற நிம்மதியுடன் இருந்தார். ஆனால் இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாவமான காரியத்தை உணர்த்த கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதின் இடத்திற்கு அனுப்பினார். நாத்தான் தீர்க்கதரிசி கூறிய காரியங்களை கேட்டதும் தாவீது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தீர்க்கதரிசி உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி தன் வீட்டிற்கு போய்விட்டார். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து முழுவதும் தரையில் கிடந்தார். ஆனாலும் 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. அரண்மனை ஊழியக்காரர்கள் எப்படி ராஜாவிடம் செல்வோம், ராஜா புசியாமல் தரையில் கிடக்கிறாரே என்று பயந்து கொண்டிருந்த போது அவர்கள் குறிப்புகளில் இருந்து பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தார். ஊழியக்காரர் அவரிடம் பிள்ளை செத்து போனதும் எழுந்தி விட்டீரே என்று கேட்டபோது பிள்ளை உயிரோடு இருக்கும் போது கர்த்தர் என் பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரா என்று உபவாசித்து ஜெபித்தேன். இப்போது அது நடக்கவில்லை, அது திரும்பி வரப்போகிறதும் இல்லை. ஆனாலும் தாவீது தன் பாவத்தை அறிக்கையிட்டபடியால் மனதுருகும் தேவன் பத்சேபாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து தன் சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார். பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி இந்த உலகத்தில் தேவன் நம்மேல் வைத்த தயையை எண்ண வேண்டும். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நம்முடைய குற்றத்திற்கு நம்மை தண்டியாமல் அவர் பாராட்டின கிருபை எண்ணி முடியாதது ஆகும். நித்தம் உன்னை முடிசூட்டினதும் அன்றி நேயமாக ஜீவனை மீட்டதால் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்து நம் ஜீவனை மீட்டவர். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை. கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை எண்ணி நம்முடைய வாயினால் நாம் எப்போதும் துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போல் ஆகவே செய்ததால் பறவைகள் இனத்தில் கழுகு மிகவும் பெரியது, பலம் உள்ளது, உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை ஆகும். கழுகு மழை பெய்யும் போது மேகங்களுக்கு மேலே சென்று நினையாமல் பறக்கும் வல்லமை கழுகுக்கு உண்டு. கழுகை பற்றிய ஒரு கற்பனை கதை உள்ளது. கழுகு மற்ற பறவைகளை விட அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடியது. அவ்வாறு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் தன் வாழ்நாளில் ஒரு கடினமான மாற்றத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும். கழுகுக்கு கொஞ்சம் வயதான பிறகு அதன் கூர்மையான அழகு வளைந்துவிடும். அதனால் அதற்கு இரையை கொத்தி தின்க முடியாது. அதேபோல் அதன் ரெக்கைகள் அடர்த்தியாகவும் கனமாகவும் மாறிவிடும். அதனால் கழுகு இரையை கொத்தி தின்கவும் முடியாமல்
பறக்கவும் முடியாமல் மிகவும் கஷ்டப்படும். அந்த நேரத்தில் ஒரு கடினமான மாற்றத்தை எதிர்கொள்ளும். மலையின் மேல் ஏறி தன் அலகினை பாறையின் மேல் மோதி உடைத்துவிடும். அதேபோல் தன் கால் நகங்களையும் பிடுங்கிவிடும். பின்னர் தன் ரெக்கைகள் அனைத்தையும் இழந்து பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த கஷ்டமான பல மாதங்கள் காத்திருக்கும். பின்னர் கழுகுக்கு புதிய அழகு, புதிய நகங்கள், புதிய ரெக்கைகள் வளர்ந்து புதிதாக பிறந்தது போன்று இளமையுடன் பறக்க ஆரம்பிக்கும். இன்னும் அநேக காலம் உயிர் வாழும். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக சொல்லப்பட்டாலும், கழுகு எப்படி தன் பழைய இறகுகளை இழந்து புதிய ரெக்கைகளை பெற்றுக்கொண்டதோ அதே போன்று நாமும் நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் அறிக்கை செய்துவிட்டால் புது மனிதர்களாக வாழ முடியும். கழுகை போல பலம் கொண்டு நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் அளவிட முடியாத அந்த தூரம் போலவே நம்முடைய பாவங்களை நம் தேவன் மன்னித்து விட்டார். சாமி பயமுள்ளவர் மேல் அவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமேயுது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தோமானால் எப்பவும் அவர் நம்மோடே கூட தங்குவார். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே மனுஷகுமாரனாக பிறந்து சிலுவையில் மரித்தார். எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே. கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் அளவிட முடியாத தூரம். அதை போலவே நம்முடைய பாவங்களை தூரமாய் அகற்றி போடுவார். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடு இறங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார். எந்த வேலையும் அவரோடே தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே. தகப்பனை போல சொந்தம் பாராட்டி நம்மை தூக்கி சுமக்கும் தேவன் அவர். எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சுட்டிக்காட்டாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பார்த்தும் நம்மேல் கிருபையாய் இரக்கமாயிருக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எப்போதும் நன்றியறிதல் உள்ள இதயத்தோடு தேவன் நமக்கு செய்த சகல நன்மையான காரியங்களையும் எண்ணி பார்த்து தியானித்து நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை துதித்து இப்பாடலை பாடுவோமா? என்னாலுமே துதிப்பார் என்